வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக எப்படி செல்கிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். கட்டுக்கோப்பாக உள்ள அதிமுகவில் சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் OPS, சசிகலா ஆகியோரின் பிரச்சாரங்கள் ஈடுபடாது என்று கூறினார். மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று காலை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் புரட்சித் தலைவருடைய பாடல் வரிகளை காட்டி ஒற்றுமையோடு நாம் இணைவோம், எந்த தியாகத்திற்கும் தயாராகுவோம் என்று அறிக்கை கொடுத்து கழகத்தையும் கழகத் தொண்டர்களையும் இன்னும் அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் கூறுவதற்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை. அதற்கு காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த பொழுது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனையை மேலும் மேலும் இயக்கத்திற்கு சோதனை கொடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். பொதுக்குழு கூடிய பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழகத்தை, நாங்கள் கோயிலாக வழங்குகின்ற அந்த தலைமை கழகத்தை குண்டர்களை வைத்துக்கொண்டு அந்த தலைமை கழகத்தை அடித்து அங்கே இருக்கின்ற ரெக்கார்டுகளை எல்லாம் திருடி சென்றவர்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து கழகத்தினுடைய சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றம் சென்றவர்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதைத் தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி பல தலைவர்களை சந்தித்தவர். அதோடு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றவர். இப்படிப்பட்டவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற பொழுது அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இரட்டலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதே பன்னீர்செல்வம் தேர்தல் களத்திலே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர். இவருக்கு எந்த வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அதோடு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இவர் குறிப்பிடுவதற்கு எந்த விதமான உரிமையும் அவருக்கு இல்லை. காரணம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு வாங்கிய சதவிகிதம் 18 விழுக்காடுகள். 2024 இப்பொழுது நாங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 20.46% பெற்றிருக்கிறோம். 2019 திராவிட முன்னேற்றக் கழகம் 33.52 விழுக்காடுகள் பெற்றிருந்தது. அதே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி இப்பொழுது 26.93% பெற்றிருக்கிறது. 2019க்கும் இப்பொழுதும் 6 விழுக்காடுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் குறைந்திருக்கிறது. 2019க்கும் 24க்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமை என்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 விழுக்காடுகள் கூடல் பெற்று 20.43 விழுக்காடுகள் 46 விழுக்காடுகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதிலிருந்தே கட்சி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவிற்கு வழிநடத்துகிறார் என்பதை புலனாகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தனித்து போட்டியிட்டு இருக்கீங்க. தனித்து போட்டியிடும்போது இப்போ ஒரு கருத்து என்ன நிலவுதுன்னா, இதே கூட்டணியோட இணைந்திருந்தா, உதாரணமா கிருஷ்ணகிரியிலேயே பார்க்கும்போது பாஜக கூட்டணியும் அதிமுகவும் இணைந்து அந்த வாக்குகளை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு 50% தொகுதிகளையாவது வென்றிருக்கலான்ற ஒரு கருத்து நிலவும். அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் தேசிய கட்சிகளோடு இணைந்து தேர்தல் களத்தில் இருப்பதால் தமிழ்நாடு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு அந்த தேசிய கட்சிகள் உறுதுணையாக வருகிறதா என்று சொன்னால், வரலாற்றில் எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பக்கபலமாக இருப்பதே இல்லை என்ற வரலாறு இருக்கிறது. அதற்கு ஒரே உதாரணம், 1998 இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணியில் அன்று தென் மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி காலூன்றாத நேரம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அறிமுகப்படுத்தி அன்றைய பிரதமராக வர இருக்கின்ற மாண்புமிகு மறைந்த வாஜ்பாய் அவர்களை சீரணி அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு தேர்தல்கள்